அஸ்ஸலாமு அலைக்கும். கட்டி 1/2 லிட்டர் பால், ஒரு 10 கிராம் இருக்கும். பால் பவுடர் போட்டேன். கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுக்கிறேன். அதுலேயே கலர் உண்டு. பால் தண்ணி ஊற்றாம பவுடரும் போட்டிக்கிறேன். எல்லாம் கெஸ்ஸிங் தான், அளவுலாம் கிடையாது. காய்ச்சிட்டேன். 1/2 லிட்டர் பால் ஒரு 180 இருக்காது, ஒரு 10-12 கிராம் தான் விற்கும், 15 கிராம் தான் விற்கும். பால் பவுடரு, கார்ன்ஃப்ளவர் பவுடரு, அதுலேயே கலர் கலந்து அதையும் ஊற்றி காய்ச்சிட்டேன். இந்த வெயில் நேரம் என்ன இருந்தாலும் காண மாட்டேங்கிறோமா, பிள்ளைகளுக்கு தேவைப்படும், நம்மளுக்கு கூட தேவைப்படும். என்ன செய்யும், ஒரு 100-125 சீனி வைக்கும். ஒரு சொட்டு ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறேன். கையினால் எடுக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. எசன்ஸ் விட்டோ மணத்து கிடக்கு. பாதம் திரிச்சு வச்சுக்கிறேன். திருக்கியில் உரலில் தான் இடித்தேன். அந்த நாடையிலாம் திரிச்சிக்கிட்டே இப்போ உரலில் தான் டக்குன்னு இடித்து போடுவோம். அது மிக்ஸி எடுக்கும், கொள்ளவும் திரிக்கும். கொஞ்சமாக திரிச்சு பாதாம், கிஸ்மிஸ் பழம், திங்கும்போது நல்லா வைக்கும், டேஸ்ட்டாக வைக்கும். வீட்டில் செய்கிறது தான் எதுவுமே தரோம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரீசரில் கொஞ்சம் 6 நம்பர் வச்சா டக்குண்டு கூலாகவும் திங்க டேஸ்ட்டாக வைக்கும். இதை வெயில் காலம் செஞ்சு திங்கிற பொருள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.